निवासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधुकैडभभञ्जिनि कैडभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஒரு முறை ஜெயத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜெயம் தொடர்ந்து மனுஷனுக்கு வரும். அதனால இவங்களுக்கு ஜெய 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 மாலினி ஜொல்ல துர்கே நமஹா ஜெயத்தை திரும்ப 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 கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கால் மனுஷன் மறந்தாலும் மறந்துடுவான், மறக்காம இருக்கணுமா அவனுக்கு பலனை கொடுக்கணும். மறந்தா கூட பரவாயில்லை, அவன் மறந்துட்டானால் கூட அவனுக்கு பலனை கொடுக்கலாம். அந்த பலனை கொடுக்கிறது தான் அந்த அம்மாவோட வேலை. கல்யாணம்னா அப்பா அம்மா மறந்துடும், புள்ள பிறந்தா பொண்டாட்டியை மறந்துடணும், ரெண்டாவது சம்சாரம் தான் முதல் சம்சாரத்தை மறந்துடணும், மூணாவது சம்சாரம் வந்தா ரெண்டாவது சம்சாரத்தை மறந்துடணும். இதெல்லாம் இல்லையா? மறதி, அந்த மறதி வராம இருக்குது. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க? சம்சாரம் வந்த அன்னைக்கே இவனை மறந்துடுது. இவனுக்காவது கவன பசுக்கா 2-3 சம்சாரம் வந்தா தான் முதல்ல மறக்கலாம். இப்ப சம்சாரம் புச்சாரியா வீட்டுக்காரன் புச்சாரியான்னு கேட்டா சம்சாரம் தாலி கட்டுற அன்னைக்கே அவனை மறந்துடும். எப்படி பாருங்க மனுஷனோட நிலைய பார்த்தேன்னா அந்த மறக்காம இருக்கணுமே. அதனால ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய மாலினி. நான் சந்தோஷத்துல இருக்கேன். பலன் வாங்கினவர் சந்தோஷம் கிடையாது, பலன் கொடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும். பலன் கொடுத்தவங்க சந்தோஷமா இருந்து அதை வாங்கினவங்க மறக்காம இருக்கிற மாதிரி பண்றதுக்கு தான் ஜெய ஜெய மாலினி. ஓம் ஜெய ஜெய மாலினி ஜோல்ல துர்கே நமஹா. ஓம் ஜெய ஜெய மாலினி காளி ரூபினி ஜோல்ல துர்கே நமஹா. பாருங்க எத்தனை அற்புதம் இல்லை, மறக்காம இருக்குது. ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய ஜோல்ல துர்கே நமஹா. ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய ரூபினி ஜோல்ல துர்கே நமஹா. ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய காளி ரூபினி ஜோல்ல துர்கே நமஹா. பாருங்க உங்களுக்கு பலன் கொடுத்தாச்சு. பலன் கொடுத்ததுனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க, நீங்க சந்தோஷப்படுறீங்களான்னு பார்த்தாங்க, நீங்களும் சந்தோஷப்பட்டுட்டீங்க, அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்தாதான் சந்தோஷமா இருக்கும்னு தொடர்ந்து கொடுக்கறாங்க. தொடர்ந்து கொடுத்ததுனால நீங்க அவங்கள மறக்காம இருக்கிறீங்க. இது மனுஷனுக்கு எப்பவுமே மறந்து. ஒரு இடத்துல என் பையன் வீட்டாங்க பத்திரிகைக்கு போனேன், என் மாப்பிள்ளை பேர் கேட்டாங்க, பட்டுன்னு மறந்து. அவரையே கேட்டா சில நேரத்தில் என் பேரே மறந்து போகும், பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டியதா. தெய்வத்து மேல மறதி வராது இருக்கிற மாதிரி கொடுக்கணும்.
கொடுத்துட்டா பத்தாது, கொடுத்தவங்க சந்தோஷத்தினால அழகாகணும். கொடுத்தவங்க சந்தோஷத்தினால அழகாகணும். கொடுத்தவங்க எங்கேயாவது அழகாவாங்க பாருங்க. அடுத்த வேலைக்கு பிச்சை எடுக்கணும், கொடுத்தல. கொடுத்தவங்க கொடுத்ததுனால அழகாக இல்ல. ஒரு குடும்பம், 2 பையன், 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பேரன் பேத்தி இல்லாம இருக்குது. அவங்கள பார்த்து பெத்தவங்க பூரிப்பாங்க. நம்மளை பார்த்து அந்த அம்மா பூரிக்கிறாங்க. நம்ம கொடுத்தோம், கொடுத்து 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 அவன் மறக்கலே, நம்ம அவனை மறக்கலே. அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதுக்கு அடுத்தது அவன் பூரிச்சு அழகா இருக்கறனால நான் அழகாயிட்டேன். யாரு? கொடுத்தவங்க. கொடுத்தவங்க அழகா இருக்கிறதுக்கு பேரு சௌந்தர்யம். கொடுத்தவங்க அழகா இருக்கிறது, வாங்குறவங்களும் அழகா இருக்கணும். ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய ஜொல்ல துர்காயமா. ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய ரூபிணி ஜொல்ல துர்காயமா. ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய காளி ரூபிணி ஜொல்ல துர்காயமா. கொடுக்கிறவங்க அழகாயிட்டு, வாங்குறவங்க அதை விட அழகா இருந்தா கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம். இந்த சௌந்தரியம்ன்றது அடுத்த பிறப்புக்கும் ஒரு அழகா. சில பசங்க பார்த்து அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அது செய்யற வெள்ளெல்லாம் அழகா இருக்கும். அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். சிலர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா. சிலர் குறுக்க வந்தாவே பிடிக்காது. அவன் முகம் கோணலாகி, முகம் கோணலான ஆகட்டும், போற வேலையும் கோணலாயிடும். போற வேலை கோணலாக கூட ஆகட்டும், மறுபடியும் அந்த வேலை எப்பவுமே நடக்காது. அந்த மாதிரி எதிரில் ஒரு வாழ்வை தான் நமக்கு பிடிக்குமோ? பிடிக்காது. ஏன்னா நமக்கு கொடுக்கறவங்கள கண்டாவே பிடிக்காது. வாங்கிட்டு மறந்துடுறவங்க. அவங்களும் அழகாகி நம்மளும் அழகாகிட்டோம். இந்த தெய்வத்தை கும்பிட்டா என்ன ஆகிறது? அழகு கொடுக்கிறது. அழகு வந்தா இன்னால அழகு வந்தது. ஃபேர் அண்ட் லவ்லி. பாருங்க, ஃபேர் அழகு, அண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அது ஒரு இணைக்கக்கூடிய அண்டு. லவ்லி தனியா நிற்குது. ஃபேர் லவ்லி சேர்த்து பாருங்க, அசிங்கமா இருக்கும். எப்பவுமே ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்னா சேராதுன்றது அந்த அண்டுங்கிற ஒரு வேடை போட்டிருப்பாங்க. இது அப்படி கிடையாது. கொடுத்து அழகாக்கி, தான் அழகாகி, அழகானவங்களை ரசிக்கிறதுக்கு பேரு சௌந்தர்யம். அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன மனசு? எங்க அம்மா இதுல போய் நின்ன யார் அது வந்து இருக்கிறது? என் பையனா? ஆமா. கெட்ட வாடான்னு பழவாளன்னு ஒரு ஆள் வச்சாங்க. அப்ப எனக்கு 58 வயசு, 59 வயசு, 60. எல்லா வயசுலயும் அற வாங்க வாங்கிட்டு என்ன விட்டு அதை கொடுத்துட்டு போ அப்படின்னா அரை வாங்கி நம்ம ஏன் கொடுப்பாங்க? நான் கொஞ்சம் சவுண்டு பார்ட்டி, உஷாரான பார்ட்டி கொடுக்கவே இல்லை. அரை கொடுக்காத கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனா இது அப்படி கிடையாது. கொடுத்துட்டு அழக வர வச்சுட்டு தான் அழகாடி அழக வந்து நிலையா இருக்கக்கூடிய மாதிரி செய்யறது ஒரு ஜெயம். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு மனசு வரும்? மனுஷு வருமா? அந்த மாதிரி மனுஷெல்லாம் மனிதனுக்கு வராது. அழக குடிச்சுட்டா பத்தாதுங்க, அந்த அழகு தொடர்ந்து இருக்கணும். ஜெய ஜெய சக்தி ரூபிணி, ஜெய ஜெய சக்தி ரூபிணி ஜொல்ல துர்க்கையமா. ஓம் ஜெய ஜெய சக்தி காளி ரூபிணி ஜொல்ல துர்க்கையமா. ஓம் ஜெய ஜெய சக்தி ஜொல்ல துர்க்கையமா. ஓம் ஜெய ஜெய சக்தி ரூபிணி ஜொல்ல துர்க்கையமா. ஓம் ஜெய ஜெய சக்தி காளி ரூபிணி ஜொல்ல துர்க்கையமா. கொடுத்தது நிலையா இருக்கும். அழகு நிலையா இருக்குமா? எந்த அழகு நிலையா இருக்கும்? தெய்வத்துக்கிட்ட வாங்கின அருள் இருந்தா தான் அழகு இருக்கும். தெய்வத்துக்கிட்ட அருள் வாங்கிட்டா தான் அழகா இருக்கும். பவுடர் பவுடர் ஒன்னும் போட வேண்டியது இல்லைங்க. ஃபேர் வேணாம், அண்டு வேணாம், லவ்லி வேணாம். நேச்சுரல் பியூட்டின்னு அதுக்கு பேரு.
நேச்சுரல் பியூட்டி. அந்த ஜெயத்தோட வர்ற அழகு, செல்வம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். 16 செல்வமும் கொடுக்கிறோம். 16 செல்வங்க, அதுதான் உண்மையான சக்தி. அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய அம்பாள் யாராவது இருக்கிறாங்களா? 80 சிலது 15 வயசுலயே குழந்தை மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியாது, திட்டுவீங்க. குழந்தை அழகா இருந்தா அது முத்தனா குரங்குன்னு பேர் வச்சிருக்கான். குழந்தை முத்தனா குரங்கு சொல்றது யாரு? அது ஒரு குரங்கு. 70 வயசு என்ன அழகா இருக்கிறார். 62 வயசுல கோயில்ல போனா மனுஷன் நடந்தானா பண்ணானா. அந்த உடையவர் கொஞ்ச நேரம் ஆடி போய் திருவஞ்சனத்தையே நிறுத்திட்டார். ஒரே ஒரு பக்தன் கிருன்னு ஒரே ரவுண்டு வந்தாங்க. நான் எத்தனையோ பக்தனை பார்த்திருக்கேன். நடக்கிறதையே ஓடுற மாதிரி பார்க்கணும். அந்த ஜெயம் சக்தி எந்த வயசுல இருக்கணும்? அந்த சக்திக்கு பேரு ஜெய ஜெய சக்தி. நிலையான செல்வம், நிலையான அழகு. இந்த சக்தி இருந்தா அம்பாள் நம்ம பார்த்து அழகாகி நமக்கு 16 செல்வங்களை கொடுத்து 16 வகையான செல்வங்களோட அதை காப்பாற்றுற சக்தி. காப்பாற்றணும். அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய துர்க்கை. அழகு வந்தா போதாது, எந்த வயசுலயும் அழகா இருக்கும். இப்போ ஒரு 90 வயசு தாத்தா, தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு தாத்தாவை கேட்கிறீங்க. அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? யோசனை பண்ணி பாருங்க. 102 வயசு பாட்டி ஒண்ணு கேட்பாரா? இல்லை, அவருக்கு குறைச்ச வயசு கேட்பார். அதுதான் நிலையான அழகு. அந்த நிலையான அழக கொடுக்கக்கூடியவங்க இவங்க. நிலையான அழகு எப்படி இருந்து பாருங்க. சௌந்தரியம் அவங்க கொடுத்து அழகாகி, நம்ம வாங்கி அழகாகி, அந்த அழகை பார்த்து அவங்க அழகாகி, இது இவரிடத்துல நிலையா இருக்குமான்றதுக்கு ஜெய ஜெய சக்தி. சொல்ல துர்க்கேனமா. ஜெய ஜெய சக்தி ரூபிணி சொல்ல துர்க்கேனமா. ஓம் ஜெய ஜெய சக்தி காளி ரூபிணி சொல்ல துர்க்கேனமா. பாருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். சில வீட்டுல போனீங்கன்னா அமைதியா இருக்கும். அமைதியா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் வாசனையா இருக்கும். எங்க பார்த்தாலும் புஷ்பமே இருக்கும். அந்த மாதிரி வீட்டுல தான் இவங்க சக்தியா இருப்பாங்க. சில வீட்டுல போனா யாரும் பேசவே மாட்டாங்க. செய்யதான். என்ன படிச்சிருக்கிறாருன்னா அவர் ஐஏஎஸ், இந்த அம்மா என்ன படிச்சிருக்கிறது ஐபிஎஸ், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு சிஏ, அந்த அம்மா என்ன படிச்சு எம்பிஏ 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 5 எம்பிஏ. இந்த கண்ணால பேசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இட்லி துண்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டேபிள் கீபிள் எல்லாம் அழகா இருக்கும். வீடு அழகா இருக்கும். ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இந்த அம்மா இல்லை. இந்த மாதிரி ஒரு அழகான திவ்யமான ரூபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் சக்தி. எங்க போனாலும் எதுக்கு புஷ்பம் எடுத்துன்னு போறான், எங்க போனாலும் எதுக்கு பழம் எடுத்துன்னு போறான், இதெல்லாம் ஓர் அறிவு. இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறாங்க. எந்த மாதிரி இருக்கிறாங்க? நீங்காத அழகுடைய செல்வமா இருக்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்கன்னு பேர். இன்னொரு விஷயம் இருக்குது இவங்க கிட்ட. ஜெய ஜெய ஹர ஹரி மகாதேவம். ஜெய ஜெய ஹர ஹரி. ஹர ஹர ஹரி ஹர, அதாவது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த சக்தியா இருக்கிறார். ஹரிஹர மகாதேவ ரூப ஜொல்ல துர்க்கே நம. ஓம் ஹரிஹர மகாதேவ ஜொல்ல துர்க்கே நம. ரூபிணி ஜொல்ல துர்க்கே நம. காளி ரூபிணி ஜொல்ல துர்க்கே நம. விஷ்ணு சிவன்.
சேர்ந்த உருவங்களுக்குண்டான சக்தியை கொடுக்கக்கூடியவர். இப்போ சிவன் வந்தா அவரோட சக்தி வந்துடும், அவங்க கொண்டையில் இருக்கிற அம்மா வந்துடும். விஷ்ணு வந்தா ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டும் வந்துடும். மூதேவி போயிடும். அந்த ரூபமா இருக்கும். மூதேவியை விரட்டுறவங்க சிலருக்கு என்ன மேக்கப் பண்ணாலும் திருக்கவே மாட்டாங்க. சிலர் பாருங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சிரிச்சிடலாம். அந்த மூதேவியை விரட்டக்கூடிய தெய்வம். நம்ம யார் முதல்ல கூப்பிடுவான்? லட்சுமி லட்சுமின்னா கூப்பிடுவோம். அதை கண்டா நமக்கு பிடிக்காது. லேட்டா லட்சுமி. ராதா ராதா நான் கூப்பிடுவோம், கூப்பிட முடியாது. ருக்மணி ருக்மணின்னு போக முடியாது. இந்த இயற்கையாகவே மனிதனோட பஞ்சபூதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மூதேவி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறைய இருக்கும். காலையில் எழுந்த உடனே பார்த்தா தெரியும். பார்க்க வேண்டியதில்லை, கண்ணாடி வச்சிடும். அந்த மூதேவியை விரட்டக்கூடிய தெய்வம். மனுஷனுக்கு என்ன இருக்கக்கூடாது? சௌந்தரியம் வந்துட்டு 10 நாள் தூங்குறான், என்ன சக்தியே இருக்குது. 20 நாள் தூங்குறான்னு வச்சுக்கோங்க. இது 1980 2016 2017 கேட்பான். அது சொல்லி அவனை சரிப்படுத்துறதுக்கு 2030 பத்திரம். இந்த மூதேவியை விரட்டிட்டா என்னங்க? இப்பதானே கொடுத்த 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நாங்க போலாம். அந்த மாதிரி மூதேவியை விரட்டுதல். ஓம் மகிஷாசுர மர்த்தினி ஜொல்ல துர்க்கே நம. ஓம் மகிஷாசுர மர்த்தினி ரூபினி ஜொல்ல துர்க்கே நம. ஓம் மகிஷாசுர மர்த்தினி காளி ரூபினி சொல்லு. உங்களுக்கு அந்த கதை தெரியும். அவங்க ஏன் அந்த ஆக்டிங் ஆகிறாங்க? இந்த ஜென்ம ருணத்தினால சில வியாதிகள் வரும். இந்த பேய் பிடிக்கிறது, பிசாசி பிடிக்கிறது, இந்த சூன்யம் வைக்கிறது, இதெல்லாம் சில கும்பல் இருக்கு. அதனால ரியாக்ஷன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், அதுகளை கட்டுப்படுத்துறவங்க. அந்த துர்க்கைக்கு சக்தியா இருக்கக்கூடியவங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி. பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னே பேய், அதுக்கு டிஃபரெண்ட். யோசனை பாத்தீங்களா? வாசகத்தை கவனிங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும், அது தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிருக்காங்க. பேய்க்கு கூட லேடிஸ கண்டா அவ்வளவு இறக்கம். ஏன்னா ஒவ்வொன்றும் தங்கம் பாரு. பெண் என்றால் பேய் இறங்கும்னா என்ன அர்த்தம்னா, பெண் உடம்புல தான் பேய் இறங்கும் அர்த்தம். அது ஆடுறதுக்கு பதிலாக இது ஆடும். இது அந்த பேய்களை, பூதம் பைசாசிகளை கட்டுமானப்படுத்துறவ மகிஷாசுர மர்த்தினி. இந்த ஐயப்பன் கதையில தத்தன் தத்தி வரும். பேரை பாருங்க, தத்தன் தத்தி. நம்மளை சுத்தி இருக்கிறது மொத்தம் தத்தி தான். நான் எவ்வளவு நேரம் பேசி இதெல்லாம் சொன்ன உடனே கடைசியில் ஒருத்தர் மயிலாப்பூர்ல சொன்னார். 2 மணி நேரம் ஸ்பீச் ஜெயா டிவில அந்த ஓடுது, ஜெயா பிளஸ்ல. கடைசியில அவர் பேசிக்கிறே போறாரு, இந்த ஐயரு தத்தி. நான் 2 மணி நேரம் இது எதுக்கு பேசணும்? அது பரவாயில்லைங்க, அவங்க 2 மணி நேரம் கேட்டுட்டோம். இத முன்னே சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? இந்த கேமரா எல்லாம் தூக்கி போட்டு ஏதோ ஒரு கட்ட வண்டியில எங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு. தத்தன் தத்தி தாம்பத்தியத்தினால வந்த வினை. தாம்பத்தியத்தினால வந்த வினை. அம்மா, நம்ம 2 பேரும் குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம். இனிமேல் நம்ம தெய்வீக தகுதியில போகணும். அந்த சம்சாரம் சொல்லுது, எனக்கு தெய்வீகமானா உன்னோட நான் குடும்ப வாழ்க்கை நடத்தி உடல் உறவு போடணும்னு கேட்டுதான். உடனே அவர் என்ன பண்ணாரு, நீ எரும மாடா போ. எத்தனை இருக்கு?
அவருக்கு தெரியும் பண்ணியா போன்னு திட்டல. ஏன்னா பண்ணியா போனா இன்னொரு பிரச்சனை இருக்குதுதான். அது ஒரு பிரசவத்துல 18 குழந்தை பிறக்கும், அடுத்த பிரசவத்துல 32 பிறக்கும். அதனால செட்டினார் என்ன திட்டினாரு, எருமமாடா போவ கடவாய். நீங்க திட்டும் போது ராஜா கண்ணுன்னு கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, முண்டம் முண்டம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, அறிவு கெட்டவனி. இதெல்லாம் திட்டிட்டு கடைசியில பண்ணி பண்ணி பாருங்க, அதெல்லாம் திட்டிட்டு கடைசியில என்ன திட்டுவீங்க, எரும மாடீங்க. அவர் திட்டினார் எருமையா போனா அது எருமையா போ. எருமையா போறதுக்கு முன்ன அந்த அம்மா சொல்லிச்சா நீயும் எருமையா போ. பாருங்க, இதுக்கு எங்க சம்சாரத்தை கட்ட ஓடி போய் ஓடி போய் சமுத்திரத்துல வந்து செத்துடலாம். அந்த தத்தன் அதுல ஒண்ணுதான் மகிஷாசுரி. அசுரியா வந்தது. அவங்களுக்கு கூட இந்த அம்மா தான் பவர் கொடுத்து வதம் பண்ணாம மகிஷாசுர மர்த்தினி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் மகிஷாசுர மர்த்தினி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் மகிஷாசுர மர்த்தன ரூபினி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் மகிஷாசுர மர்த்தன காளி ரூபினி ஜொல்ல துர்க்கியமா. பருவா உள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள் வெற்றி இருக்கிறவங்க, ஆகம சாஸ்திரப்படி வேண்டுதல் நடத்துறவங்க, கெட்ட கெட்ட எண்ணங்களை நமக்கு நல்ல எண்ணம் இருக்குதுங்களா பாருங்க, கெட்ட கெட்ட எண்ணம் அது நமக்கு போயிடும். நல்ல நல்ல எண்ணம் வர்றதில்லை. உடல் ரீதியால வர்ற நல்லெண்ணங்கள் அதிகமாகும், ஆன்மீகத்தினால வர்ற நல்லெண்ணங்கள் அதிகமாகும், தெய்வீக சக்தி வரும். அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர். இத கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, சக்தியும் பண்ணி சொல்றாங்க. ஓம் ஜெய ஜெய மகாகாளி ஜொல்ல துர்க்கியனமாம். ஓம் ஜெய ஜெய மகாகாளி ரூபினி ஜொல்ல துர்க்கியனமா. ஓம் ஜெய ஜெய மகாகாளி ரூபினி ஜொல்ல துர்க்கியனமா. சக்தியை பண்ணி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான அவனுக்கு கொடுப்பேன். இது மொத்தத்தையும் நான் உண்மையா உனக்கு கொடுப்பேன். யார் சொல்றது, அந்த அம்மா சொல்றாங்க. ஜெயம் ஜெயம் காளி. நம்ம ஒரு சத்தியத்தில் ஒரு நேரம் நிற்போங்களா? நம்மளால சத்தியத்தில் நிற்க முடியுமா? 2 கால் வச்சுக்கிறதே கோணையா நடக்கும். எதிரில் வர்றதை இழுச்சுட்டு சொல்ற ஒரே வார்த்தை சாதி. அதுக்கப்புறம் எதிரில் வர்றவனை இழுச்சுட்டு சாதி. 5-6 பேர் பின்னர் வைத்தினி பார்ப்பான். இவனுக்கு எல்லாம் இதுதான் சாதி. சத்தியம், சத்தியத்தை கொடுக்கக்கூடிய காடு. இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், உன் கையை நீட்டு. அந்த நீட்டின கையில சத்தியத்தை பிடிச்சு கொடுக்குறாங்க. ஜெய ஜெய காளி. காளின்னா 2 அர்த்தம். ஒன்னும் மாயையை அறுப்பது, இன்னொன்னு ஞானத்தை கொடுப்பது. மாயை அசிங்கமா இருக்கும், ஞானம் அழகா இருக்கும். மாயை கொடுத்தனா நம்ம கூட அழகாயிருக்கும். அதனாலதான் எங்க போனாலும் காளியாத்தா. கிராமத்துல போய் பார்க்கணும், இவன் என்னென்னமோ சொல்லுவான், 108 சொல்லுவான். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை, காளியாத்தா போயிட்டு வந்தேன், எல்லாம் சரியா போச்சு. மகாகவி காளிதாசன் என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் போய் சாமி கூப்பிட்டாரு. ஒண்ணு ஒரே காடு, ஆடு மேய்ச்சாரு. ஆட்டுக்கு கணக்கு எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. ஒரு ஆடை கூப்பிடும்போது காளி போகல, காளி போகலன்னாரு. அது என்ன பண்ணுச்சு, காளியாவே வந்துச்சு. அது சத்தியம் பண்ணுது. எப்படி சத்தியம் பண்ணுது பாருவா. அங்க ஒரு கல் இருந்தது, அந்த கல்லுக்கு மூக்கு நாக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த ஆடுங்க ஓராஞ்சி அந்த காளியோட மூக்கு மூலியா போகுது. அத்தாவர் பார்த்து காளின்னாரு. அதாவது சத்தியம் பண்ணி கொடுக்கும். திடீர்னு அந்த காளி அந்த கல்லுல இருந்து வந்தாங்க ஒரு நாள். வந்த உடனே பார்த்தாரு, நீ யாருமா தனியா வந்திருக்கிற? நான் தாண்டா காளி. இல்லையே, நான் இந்த கல்ல பார்த்தேன், உனக்கு மூக்கே காணமே, உனக்கு இப்ப மூக்கு இருக்குதுன்னு மூக்கு பிடிச்சி ஆடினாரா மகாகவி காளிதாஸ். ஐயோ மூக்கு ஓடுறான்னு அது கொடுத்துட்டான். அந்த மாதிரி உண்மையை ஜெயத்தை சத்தியம் பண்ணி மனிதனோட கையில சத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய தெய்வத்தை ஜொல்ல துர்க்கை. அதனால்தான் ஒரு பெரிய மகாகவி ஆனார். அதனால்தான் அதுக்கு மகாகாளின்னு பேரு. காளின்னு பேர். அந்த அம்மாவும் அத்தனை அற்புதமான ஒரு தெய்வம் இந்த ஜொல்ல துர்க்கை. பூத பைசாச
தும்சகாளி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் பூத பைசாச தும்சகாளி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் பூத பைசாச தும்சக் ரூபினி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் பூத பைசாச தும்சகாளி ரூபினி ஜொல்ல துர்க்கியமா. பூதம் பைசாசம். சில வீட்டுல வெள்ளிக்கிழமை சண்டை வரும், வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை சண்டை வரும், திங்கட்கிழமை வரைக்கும் சாதாரணமா இருக்கும். சிலர் அமாவாசைக்கு 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும், அப்ப அந்த அமாவாசை அன்னைக்கு சண்டை வரும். சிலர் பௌர்ணமிக்கு 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்காங்க, பௌர்ணமி அன்னைக்கு சண்டை வரும். எதுக்கு சண்டை வந்ததுன்னு இன்னுமே தெரியாது, மறுநாள் நல்லா இருக்கும். அந்த வீட்டுல இந்த செய்வினை, போதும், பைசாசம், இந்த மாதிரி தெய்வதைகள் கூடியிருக்கும். பாருங்க, மனுஷனே இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அது கூட வாழ்றான்னா மனுஷன் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. பாருமா, பூதமாவா பிசாசாவா இது ஒரு 15 வருஷத்துக்கு அந்த குடும்பம் மீனில் இருக்கு. அதுல யாராவது ஒருத்தர் வருவாங்க. மாகாளின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஜொல்ல துர்கையை குறிக்கும். அப்படி ஜொல்ல துர்கையை குறிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய இந்த தகராறு எல்லாம் போகும். முற்பிரிவுல வந்த பயமெல்லாம் போயிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய தாயகங்கள். புண்ணிய புவன சுந்தரி ஜொல்ல துர்க்கியனமா. ஓம் புண்ணிய போலி சுந்தரி ஜொல்ல துர்க்கியனமா. ஓம் புண்ணிய புவன சுந்தர சுந்தரி ஜொல்ல துர்க்கியனமா. ஓம் புண்ணிய புவன சுந்தரி காளி ரூபினி ஜொல்ல துர்க்கியனமா. அவ்வளவு அழகானவங்க எல்லா புவனத்தையும் காப்பாற்றுறாங்க. நமக்கு சத்தியம் பண்ணி நீ இருக்கிறவனுக்கு இயற்கையான உனக்கு எந்த ஆபத்தும் வராது, செயற்கையான ஆபத்து வராது, உயிர் துன்பம் வராது, நோயால துன்பம் வராது, பூத பிசாசங்களால துன்பம் வராது, நோய் நொடிகளால துன்பம் வராது, சூட்சமத்தினால வரக்கூடிய அதிதேவதைகள் மூலியமா துன்பம் வராது, சூன்யத்தினால துன்பம் வராது, வைப்பால துன்பம் வராது, ரோகரணம் அதாவது பிறவில் சேர்ந்து அந்த பாவத்தினால வரக்கூடிய ரோகத்தையும் நான் காப்பாற்றுவேன். அந்த மாதிரி நமக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுதா பாருங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டா காட்டுற யாராவது கட்ன சம்சாரம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னே ஒரு 300 கிலோமீட்டர்ல இருக்கும்போது 250 கிலோமீட்டர் போயிடும். நம்ம 50வது கிலோமீட்டர் இருக்கும் போதே மூஞ்ச தூக்கி மேல நம்ம வீட்டுக்கிட்ட போகும்போது மூஞ்சி மேல இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிட்டோம்னா மூஞ்சே இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்டு நமக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றவங்க சாதாரணமா. ஏன்னா 8 காப்பி ஒரு ஆள் குடிக்க போகுது, 8 மாட்டா ஒரு ஆள் குடிக்க போகுது. என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க குடி சொன்னா கோவம் வரும். இந்த மாதிரி நமக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? இந்த ஜொல்ல துர்க்கை. இந்த மாதிரி நமக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்குதா? நானும் இந்த ஃபீல்டுல வந்து 46 வருஷம் ஆச்சுங்களா. நான் நிறைய பேருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. பின்னால திட்டுறாங்க, ஐயோ சனிக்கிழமை வந்துருவே, என்ன பேசுனதுன்னு புரியாது. இந்த சனிக்கிழமை எப்ப போகும் போச்சா, ஞாயிற்றுக்கிழமை பகவத்கீதை சொல்லண்டோ 2 நாள். சரி, நமக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 46 வருஷத்துல 1-2 காணும். சரி, சம்சாரமாவது ஃப்ரெண்டா இருக்குமா பார்த்தா அது தாலி கட்டுறதுக்கு முன்னாள்ல இருந்தே இனிமையா இருக்கிறது இப்பதான் தெரியும். பாருங்க, 32வது வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது. யாராவது சொல்லிட போறீங்க? நமக்கு ஒரு டேரஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? இந்த லோகத்தை வாசிங்கன்னா வீட்டுல அமைதி. எத்தனை வீட்டுல அமைதி இல்லை சொல்லுங்க. எனக்கு போய் ஒரு வீட்டுல விட்டீங்கன்னா ஒரே வார்த்தை பேசினா வீட்டுல சண்டை வரும். ஆனா நான் உள்ளது சொல்லுவேன், என்ன ரகசியமோ அதை எடுத்து சொல்லிட்டு என்ன ஆயிடும், அந்த வீட்டுக்காரமா சண்டை போகும். எத்தனையோ வீட்டுல அமைதி இல்லாம இருக்கும். வீட்டுல அமைதி இல்லாம இருப்பாங்க. சில வீட்டுல புருஷன் கொண்டாடி பேசிக்கவே பேசுறது. அது வடக்கு சிவத்தை பார்க்க, இது தெற்கு சிவத்தை பார்க்க. சிலர் பேசலாமே வீட்டுல சண்டை வரும். வீட்டுக்குன்னே சண்டைக்கு வரும். ஒரு சிங்கத்தோட பாடி 6 தலை சிங்கத்தோடு எப்படி வாழ்த்து. இந்த அமைதியை கொடுக்கக்கூடிய துர்க்கை இது. அந்த சக்தி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. யாராவது சத்தியம் பண்ணி கொடுப்பாங்களா? கண்ணனை கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொன்னாங்களா? இது ஜெயிக்குமா அது ஜெயிக்குமா? அவரை போய் சத்தியம் கேட்கலாமா?
இந்த பாண்டவருக்கு அறிவு இருந்திருக்காது. கண்ணனை போய் சத்தியம் பண்ணி கேட்கலாம். பல கண்ணனை வாங்க இந்த கேமரா வேணா நம்ம கேட்போம். ஏப்பா சத்தியம் பண்ணி கொடுப்பியா? இவருக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாரு? சத்தியத்தை தோற்று போட்டு போய்கிட்டே இருப்பாரு. எனக்கே ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு கொடுவேன். நான் ஒரு வேற ஸ்டுடியோவுக்கு போய் இந்த கதையே மாற்றி கடகடன்னு சொல்லிட்டே வருவேன். இப்ப அப்படி சொன்னாரு, ஆமா அப்ப அப்படி சொன்னாரு, இப்ப அப்படி சொன்னாரு. இந்த சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய தெய்வம் வீட்டுக்குள்ள அமைதி. அமைதி இங்க பாருங்க, என்ன தனியா விட்டீங்கன்னா அமைதியா இருக்கும். என்னை பார்க்க வர்றவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க? அமைதியே இல்லை சாமி. ஒண்ணும் இல்லை, சும்மா இருந்தா அமைதியா. அவங்க வளர்ந்துட்டாங்க, வளர்ந்துன்னு போடுறேன். அவங்க புல்லட்ல போயிட்டாங்க, நானும் புல்லட்ல போவேன். அது போல நம்ம சைக்கிள் நிதானமா போய்க்கலாம். அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற நிலைகள் வீட்டுல மாறும். இப்போ விடுங்களேன், 46 வருஷம் கோடிக்கணக்கான பேர் என்னை திட்டு இருப்பாங்க. என் கட்டைக்கு உரைச்சிருக்கு வரைக்கும் என்னை பார்க்க வரணும் சும்மாவே எதிரி குதிக்கிறான். காரணம் மனசுக்குள்ள அமைதி இல்லை. அந்த சத்தியத்தை கொடுக்கக்கூடிய துர்க்கை இது. அது மட்டும் இல்லை, சூன்ய நிவாரணம். சூன்யம்னா 2 அர்த்தம். ஓம் சூன்ய நிவாரணி ஜொல்ல துர்க்கே நம. ஓம் சூன்ய நிவாரணி ரூபிரி ஜொல்ல துர்க்கே நம. ஓம் சூன்ய நிவாரணி காளி ரூபிரி ஜொல்ல துர்க்கே நம. பாருங்க, சூன்யம்னா 2 அர்த்தம். ஆன்மீகத்துக்குள்ள சூன்யம்னு ஒன்று. அனைத்தையும் விட்டுட்டு போவது. அங்க கூட ஒரு ஆசை வரும், அங்க கூட ஒரு ஆசை வரும். அதை நிவாரணம் பண்ணி ஆன்மீகத்தை கொடுக்கறது. சிலர் பாருங்க, இந்த மந்திரம் தந்திரம் யந்திரம், மந்திரம் தந்திரம் யந்திரம், இதனால சில குடும்பத்தை கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. திருவண்ணாமலையிலிருந்து வெளியே வந்தேன். சாமி சாமி யந்திரம், அது ஒண்ணு வேலை செய்யாது. என் பக்கத்துல ஒருத்தர் வந்தார், சாமி இதை வாங்கிக்கிறாங்க. அத்த உயர்ந்த வாங்க முடியுமா? ஒரு கால அதை வாங்காதே நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அந்த விக்கிறவன் பார்த்துட்டே இருப்பான். அடுத்த மாசம் நான் போனா என்ன பண்ணுவான்? அந்த எந்திரத்துல ஒண்ணுமே இல்லை. யந்திரம் மந்திரம் தந்திரம், மந்திரம் தந்திரம் யந்திரம் 3 ஆயிரம். இதுகளால கெடுதல் பண்றோம். அது நாங்க அப்படி கெடுதல் பண்றோம். ஆமாங்க, ஒரு கோடால கூட வீடு வீடு பிரச்சனை வரும். வரி, எழுத்து வரி, செய்கையினால பிரச்சனை வர்றதுக்கு தான் சூன்ய நிவாரணம். உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு நல்ல கதாபாத்திரம் லட்சுமணன் தெரியுமா? மச்சனர். அவர் சொன்னாரு, அண்ணி இந்த கோட்டை தாண்டாதே. அண்ணி என்ன பண்ணணும்? என்னங்க பண்ணணும்? அண்ணி கோட்டை தாண்டக்கூடாது. நான் எங்க அண்ணி கிட்ட சொன்னேன், ஏப்பா மச்சனே, கோடி இருந்தா தானே தப்பு. நீ கோட்டை போட்டு போ, நான் அழிச்சிட்டு போறேன்னு. ஓ, இது கூட ஒரு நல்ல ஃபார்மாட். அந்த வரியினால வந்த பிரச்சனை. அந்த கோடுக்குள்ள என்ன சக்தி இருக்கணும்? தெய்வீக சக்தி இருக்குது. அந்த கோடுக்குள்ள ஆன்மீக சக்தி இருக்குது. அந்த கோடுக்குள்ள ஒரு பொண்ணோட கற்பு சக்தி இருக்குது. அந்த கோட்டுக்குள்ள பஞ்சபூதங்கள் அடக்கி ஆண்ட சக்தி இருக்குது. ஒரு அரக்கன் வந்து தூக்கிட்டு போகாது இருக்கக்கூடிய சக்தி அந்த கோட்டுக்குள்ள. அதனால யந்திரம் மந்திரம் ஒன்னும் எழுத்து வடிவம், ஒன்னும் ஓசை வடிவம், ஒன்னும் வரி வடிவம். அது நாங்க வரி வடிவம் கூச்சப்படாது. இந்த ஷார்ட் எல்லாம் ஒன்று நம்ம ஒரு 25 நிமிஷம் பேசினா அந்த அம்மா 2 கோடு போடுவாங்க. ஒரு நீட்டா ஒரு லைன் போட்டு ஒரு போட்டா 2 பேராகிராஃப். அது நம்ம படிச்சா நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு சூன்ய நிவாரணி. ஓம் சூன்ய நிவாரணி ஜொல்ல துர்க்கே நம. ஓம் சூன்ய நிவாரணி ரூபினி ஜொல்ல துர்க்கே நம. ஓம் சூன்ய நிவாரணி காளி ரூபினி ஜொல்ல துர்க்கே நம. ஆன்மீகத்துல கடைசியிலே மகாசூன்யம் சூன்யம் இருக்குது. அந்த மகாசூன்யத்துக்கு போயிட்டா பிறப்பு கிடைக்காது.
அதுல வர்ற குறைகளை நிவர்த்தி பண்றவங்கன்னு ஒரு பொருள். அது ஆன்மீகத்தோட பவர். அது இப்ப நம்ம கேட்பா, நாங்க மகா சூன்யத்துக்கு போய் சூன்யத்தை விட்டு மகா சூன்யத்துக்கு போய் நேரா பிறக்காத இடத்துக்கு போயிடுறோம், நம்ம எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது. அந்த ஆசையெல்லாம் நிவர்த்தி பண்றவங்க இந்த அம்மா. இந்த சூன்யத்தினால ரோகரணம் இருக்கும். சூன்ய ரோகரோட நிவாரணி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் சூன்ய ரோகரோட நிவாரண ரூபினி ஜொல்ல துர்க்கியமா. ஓம் சூன்ய ரோகரோட நிவாரணி காளி ரூபினி சூன்ய துர்க்கியமா. இப்போ சிலர் வீட்டுக்கு வந்தா சபிச்சுட்டு போவாங்க, நீ உருப்படவே மாட்டேன். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க, எத்தனை நல்ல வார்த்தை. போகும்போது கொஞ்சம் உருப்பட மாட்டேன்னு சொல்லி திட்டு போவாங்க. நான் சொல்றேன் நீ உருப்படவே மாட்டேன். அப்புறம் தெருவில் போய் மண் எடுத்து இந்த குடும்பமே வளர்ந்தாது. இதெல்லாம் எங்க கத்துன்னு இருக்க அந்த லேடிஸ் பாருங்க. அப்புறம் பெரியவங்க இறந்து போச்சே இருப்பாங்க. சில வீட்டுல லேடிஸ் இறந்து போகும்போது மனசு வெந்து இறந்து போவாங்க. அவங்க கொடுக்கிற சாபம் பாதிக்கும். அதுக்கு பேரு ரோகம். அது பிறப்புக்கு பிறப்பு. என்ன ரோகம்னா என்ன? அந்த அம்மா இறந்து போகும்போது சொல்லிட்டு போவோம், எனக்கு புள்ளை இல்லாத மாதிரி உனக்கு புள்ளை இல்லாத போட்டோம். என்னத்துக்குமே கொடுப்பேன். இதுக்குதான் இல்லையா அதுக்கு இருந்து போட்டோமே. மனுஷனோட மனசுல அவ்வளவு அக்னிக்கு உண்டான விரோதத்தன்மை. அப்புறம் அந்த வீட்டுல யாருக்காவது பிள்ளை இல்லாதையே போகும். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கும், தங்க கிளியா இருக்கும். ஒண்ணு வேணாங்க, எங்க சம்சாரம் ஒரு பொண்ணு தாங்க தங்கமே. சில வீட்டுல ஒரே ஒரு பையன் தான் இருப்பான், ரெண்டாவது பையன் இருப்பான். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா மூணாவது பையனுக்கே பயிற்சி பிடிக்கும். பொண்ணு கேட்க வர்றவங்க கூட என்ன கேட்கறாங்க, அது என்ன மூணாவது பையன், அப்ப பைத்தியம் அது மூணாவது பையன் தான் பைத்தியம். அப்பா பைத்தியம், அம்மா பைத்தியம், இந்த ரெண்டு பைத்தியம் ஒன்னா சேர்ந்து மூணாவது பிறந்த பைத்தியம் ஆகுது. இதுக்கு பேரு ரோக ருணம்னு பேரு. இந்த சாபத்தினால வரக்கூடிய வியாதிகளை தீக்கிறோம். சாபத்தினால வர வியாதி எத்தனையோ பேருக்கு சாபம். அந்த சாபத்தினால வர வியாதியை தீக்கிறவங்க இல்ல, அதை நிவர்த்தி பண்றவங்க. நிவர்த்தி பண்ணி எப்படி இருக்கிறாங்க? ஓம்கார சக்தி ரூபினி நிவர்த்தி பண்ணிட்டாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. ஓம்கார சக்தி ரூபினி ஜோல்ல துர்க்கேரமா. ஓம்கார சக்தி காளி ரூபினி ஜோல்ல துர்க்கேரமா. ஓம்கார ஜோல்ல துர்க்கேரமா. ஓம்கார ரூபினி ஜோல்ல துர்க்கேரமா. ஓம்கார காளி ரூபினி ஜோல்ல துர்க்கேரமா. அதாவது எதுக்குள்ள சத்தியமா சொல்றாங்கன்னா ஓம் மேலேயே சக்தி இருக்கிறார். இத்தனைய நான் பண்ணுவேன். நான் அமாவாசையை விட்டுட்டு 6வது நாள்ல மாசம் வர்றேன். என்னுடைய ஆட்சி காலம் புரட்டாசி மாசம் பிரதமை, துதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. என்னுடைய காலம் 6வது நாள். நீங்க சாரிட்டு 6 மணிக்கு மேலே விரதம் இருந்து சேவிச்சீங்கன்னா இவ்வளவு நான் உங்களுக்கு நல்லது செய்வேன். உங்க நல்லது செய்வது இல்லாத உங்க உள்ளங்கையில சத்திய தேவதையா இருப்பேன். உங்க சிரசல சத்திய தேவதையா இருப்பேன். உங்க வகுடுல சத்திய தேவதையா இருப்பேன். ஆண் குறி பெண் குறிய சத்திய தேவதையா இருப்பேன். சத்தியம் என்ற துர்க்கை தான் துர்க்கை. எத்தனை அற்புதம் பாருங்க. இவங்களோட அற்புதத்தை பாருங்க. இந்த மாதிரி நமக்கு யாராவது இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஃப்ரெண்டு நமக்கு யாராவது கிடைப்பாங்களா? ஒண்ணும் இல்லைங்க. இத்தனை வரை நான் அன்னைக்கு ஓம் ஜொல்ல துர்காயே நம, ஓம் ஜொல்ல துர்காயே நம, ஓம் ஜொல்ல துர்காயே நம. இந்த மாதிரி அன்னைக்கு சாரிச்ச அம்மையாருங்க 6 மணிக்கு மேல மனசுக்குள்ள நினைச்சா இவ்வளவு வேலை நடக்கும். சரி, என் மனசுக்குள்ள நினைக்கும் எங்களுக்கு வேண்டுதல், எங்க மாமனார் மாமியாருக்கு கண்ணு தெரியாத போகணும். அது நடக்கணும்னா ட்ரஸ்ட் ட்ரைன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். அந்த மாதிரி வெறித்தனம்லாம் நடக்காது, நல்லதான் நடக்கும். அவங்களுக்கு கண்ணு இல்லைன்னா கூட கண்ணே வந்துடும். அந்த மாதிரி துர்க்கை இது சாயந்தரம் தான் பண்ணணும். அப்போ என்னதுக்கு இந்த துர்க்கையை நம்ம வேண்டுறது? மாமனாருக்கு மாமியாருக்கு கண்ணு தெரியக்கூடிய காலத்திலே இந்த துர்க்கையை வேண்டாமே. இல்லை, தனக்கும் கண்ணு நோய்கள் போகும்.
வியாதிகள் போகும். அந்த மாதிரி இருக்கு. சரி, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. கருத்த இமை, கருத்த புருவம், கருத்த கண்ணியமை, கருத்த புருவம். நான் இந்த பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேங்க. அற்புதமான ஸ்லோகம். அது ஒரு 12 சொல்லிட்டு அது 4 வருஷம் சொன்னேன். அந்த கதாபாத்திரத்துல கண்ணன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீன். அந்த பிச்சை எடுக்க வரும்போது நிறை புருவத்துல வந்ததுன்னு சொன்னாங்க. இந்த கண்ணன் அதை கேட்டுனே இருந்தார். என்னை பார்த்து கண்ணுல புருவத்துல வெள்ள முடி வந்துருத்தேன்னு சொல்லி அவர் நினைக்க, மறுநாள் பார்த்தா என்னோட புருவம் எல்லாம் வெள்ளே. என்ன சக்தி! அழகதான் எல்லாமே விரும்புவாங்க. அந்த கண் இமை கருப்பா இருக்கும். கள்ள வர்ற இமை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ லேடிஸ்க்கு தான் அழகா இருக்கும். அதே மாதிரி ஐப்ரோ அதெல்லாம் கருப்பு நிறமா இருக்கிறோம். யாராவது வெள்ள முடிவாய் தலைப்பாங்களா பாருங்க. 80 வயசானா கூட கருப்பா வைக்கிறாங்க. அது மறுநாளைக்கு வெள்ளையா தெரியும். அந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடியவங்க கிரீடம் எல்லாமே இவங்க உருவமே அக்னிலே இருக்கும். கிரீடம் கூட அக்னியில இருக்கும். ஒரு கிரீடத்தை செஞ்சு அந்த அச்சில வாத்து அச்சை விட்டு உடனே எடுத்தா இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே அனல் பறக்க இருக்கக்கூடிய கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லை. சிவப்பு ரவிக்க போட்டு இருக்காங்க. நெருப்பு கலந்த சிவப்பு ஆடை, நெருப்பு கலந்த சிவப்பு ஆடை, சிவப்பு ரவிக்கை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. எல்லாமே நெருப்புக்கு சேர்ந்த மாதிரி ட்ரெஸ், நெருப்புக்கு சேர்ந்த மாதிரி எல்லா ட்ரெஸ் அவ்வளவு அழகா இருக்காங்க. இப்ப நீங்க கூட பாருங்க, புடவைக்கு தகுந்த மாதிரி போட்டு, புடவைக்கு தகுந்த மாதிரி கம்பல், அது பார்த்தா 12 பைசா இருக்கும். அதே மாதிரி புடவைக்கு தகுந்த மாதிரி வளையல், அது பார்த்தா 2 நாளைக்கு தான் போட முடியும், 3ஆவது நாள் நேரம் ஆயிடும். இது அப்படி கிடையாது, ஸ்டாண்டர்ட் கலர். அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அதுல எல்லாம் ஜரிக்க விட்டா அவ்வளவு அழகு வேலைப்பாடு. அந்த மாதிரி ட்ரெஸ் கட்டிட்டு இவங்களுக்கு ஆவில வேக வச்ச பொருள்லாம் விற்கணும். புட்டு, ஏன் புட்டு வைக்கிறாங்க? ஏன் இடியாப்பம் வைக்கிறாங்க சொல்லுங்க? அது பல நோய்களை காலையில சாப்பிட்டா தீட்டு வைக்கும். புட்டு இடியாப்பம் என்ன பண்ணுவாங்க? காலையிலே 6 இட்லி, கைமா குழம்பு. இவன் சாப்பிட்டு கையறவனாலும் நாச்சம் அடிக்கும். இவன் யாரோட பேசினாலும் அவனுக்கு நாச்சம் அடிக்கும். அது சண்டே ஸ்பெஷல் வச்சுக்கணும். புட்டு இடியாப்பம் இத காலையில சாப்பிட்டா பல நோய் போகும். ஏன் பல நோய் போகும்னா, இதுக்குள்ள இந்த அம்மா இருக்கிறாங்க. வேக வைக்கிறது, ஆவி கட்டுறது. உடனே ஆவி பிடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. அப்படி ஆவி பிடிக்கிற இடத்துல புட்டு வச்சா நம்மளாலே மொத்தத்தையும் தின்னுட்டு அந்த ஆவிக்கு ஒண்ணு இல்லாத வைக்கணும், அதுவே போயிடும். அந்த மாதிரி ஒரு வேக வச்ச ஐட்டம் தான் வைக்கவே மாட்டோம். சாயந்தரம் 6 மணிக்கு மேல இல்லைங்க, நாங்க காலையில தான் வேக வைப்போம்னு அடம்பிடிக்க கூடாது. சாயந்தரம் கூட வேகும் புட்டை வச்சா. அதனால நம்ம கேரளாவுக்கு போயிட்டு வர முடியாது, இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது சாம்பிராணி போட்டுதான் இவங்களுக்கு புரிய பண்ணுவோம். நெய் விளக்கு 108. என்னன்னா 108 பக்குன்னு விட 108 வச்சா ஒரு நாளைக்கு தானே வைக்க போறீங்க. பிரதமையிலிருந்து 6வது நாள், புரட்டாசி மாசம் அமாவாசையிலிருந்து 7வது நாள், பிரதமையிலிருந்து கணக்கெடுத்தீங்கன்னா 6வது நாள். வருஷத்துக்கு ஒரு முறை வைக்க போறீங்க. 108 விளக்கு வச்சு வேண்டுதல் பண்ணிக்கலாம். 6 தட்டுல அகல்ல வச்சு தீபம் வச்சு வழிபடலாம். இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சது. செந்தாமரை, வெண்தாமரை, செந்தாமரை, வெண்தாமரை, தாமரை பூ இருக்குங்க. செந்தாமரை, வெண்தாமரை. செந்தாமரை செல்வத்தை கொடுக்கும்,
வெண்தாமரை வந்து அறிவு கொடுக்கும். ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சேன், ஏன் சாமி செல்வம் வந்துட்டா அறிவு எதுக்குன்னு கேட்டான். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம கூட இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாமே, 2 பூ வாங்குறது வேஸ்ட் இல்ல, செந்தாமரையே நம்ம வாங்கிட்டா நமக்கு பணம் வந்துடும். பணம் வந்தது அறிவாளியெல்லாம் நம்மளோட சேர்ந்துக்கலாம். நம்ம அறிவாளியே வேலை வாங்குற மாதிரி இருக்கனால நமக்கு வெண்தாமரை எதுக்குன்னு கேட்டான். அந்த வேலைக்காரன் நம்ம கிட்ட அடங்கியிருக்கணும். காலையில 110 கிலோமீட்டர் நான் கார் கொண்டு வந்தேன். 2 தீவட்டிங்க சாப்பிட்டு நல்லா தூங்கினோம். நம்ம கரெக்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களே கார் விட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த அறிவை கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் இது. சிவப்பு, செந்தாமரை, அலரி எல்லாம் இருக்குது. அலரி, வெள்ளலரி, சிவப்பலரி வச்சு பண்ணணும், பூஜை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு சிங்க வாகனம், இவங்க வாகனமே நெருப்பா இருக்கும். அந்த வாகனத்துக்கு கை காலெல்லாம் நெருப்பா இருக்கும். இவங்க நெருப்பிலேயே அப்படி நெருப்பு ஒரு இந்த உருவத்தோட வர்ற மாதிரி இருக்கும். அவங்க தான் இவங்க. வெண்குஷ்டம், இந்த வெண்குஷ்டம்ன்றத பாருங்க, எடுத்த உடனே ஒரு குடும்பத்துல வருது. இது சாபத்தினால முன்பிறப்பால இருக்கும். உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்காங்க, எல்லாமே வெள்ளையா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கருப்பா இருக்கிறவங்க கூட சூடு போட்டா வெள்ளையாயிடுவாங்க, கருப்பா இருக்கிறவங்க. ஆனா வெள்ளை வெள்ளையில இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால பால் வெள்ளையா இருந்தா அதுக்கு வெண்குஷ்டம்னு பேரு. அந்த குற்றத்தை நோக்கக்கூடிய அந்த வியாதியை நீக்கப்படுவாங்க. தூரப்போக்குகள் பொண்ணுங்களுக்கு அதான் முக்கியம். ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் ரெட் டிஸ்சார்ஜ் ஒண்ணு இருக்கு. இதுல சிலது வந்து டாக்டரால் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டருக்கு சிலது தெரியாது. இப்ப நாங்க பார்க்கும்போதே அதை சாதாரணமா சொல்லிடுவோம். சில டாக்டருக்கே அந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப அந்த டாக்டர் அழுண்டு போவாங்க, இது எப்படி இவருக்கு தெரியும். சில வியாதிகள் கண்டையும் பிடிக்க முடியாது. இந்த வியாதி எதுக்கு வந்தது, ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது ரத்தத்தினால வரக்கூடிய வியாதி. ஷோகைன்னு பேரு. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எவ்வளவு போகணும், எவ்வளவு போகக்கூடாது. அப்புறம் வந்து ரெட் டிஸ்சார்ஜ் எவ்வளவு போகணும், எவ்வளவு போகக்கூடாது. படிக்கிறாங்க டாக்டர், அது வேற. அது எப்போ போகும், எப்போ போகக்கூடாதுன்றது இருக்கு. அது ஒரு பொண்ணோட உடம்புக்கு தகுந்த மாதிரி அமையக்கூடிய நல்லது வியாதி ரெண்டும் அதுலயே இருக்குது. அதுகள் செய்யறாங்க. பொண்ணோட கருவை காப்பாற்றுறாங்க. கரு தாம்பத்தியத்தில் வெளிப்படக்கூடிய உஷ்ணங்களை சீர்படுறாங்க. நல்ல குழந்தையா காப்பாத்தி கொடுக்கிறோம். கண்ணன் அவதரத்தை பாருங்க, அவரு 8வது பிறந்தார். 7 வந்து தேவதைகளா வந்து வான்வழியா போயிடுது. அவன் தரையில ஒழுங்கி அடிக்க அது வான்வழியா போயிடுது. 7வது வந்து உன்னை கொல்ல ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லிடுது. கொல்ல பிறக்கிறான்னா பிறக்கிறதுக்கு முன்னே தடுக்கணும், இல்ல பிறக்காத மாதிரி பண்ணணும். அது பிறந்தாதான் அவனுக்கு மரணம். அப்ப அந்த ஒரு கர்ப்பத்தை காப்பாத்தி வெளியே அனுப்பணும். கண்ணனோட கர்ப்பத்தை காப்பாத்தி வெளியே அனுப்பணும். அப்பதான் அவங்க மாமா கம்சன், குழந்தை நல்ல நேரத்துல பிறந்தா மாமா ஓஹோன்னு வருவார். ஒரு கெட்ட நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா மாமா நல்லாவே இருக்க மாட்டாரு. மாமான்னா 2-3 வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அவர் நல்லா ஆயிடுவார். அவ்வளவுதான் காட்டிட்டாங்க. அப்ப 8வது குழந்தையா யார கொடுத்தது? கண்ணனை காப்பாத்தி கை காலோட பிறக்க வச்சு எல்லா காரியங்களும் பண்ண வச்ச துர்கை இந்த துர்கை தான். இப்ப நம்ம அடுத்த துர்கைக்கு போவோமா?